தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அன்பாக்சிங். என்ன அன்பாக்சிங் அப்படின்னு கேட்குறீங்களா? உங்கள் கண்ணு முன்னாடியே இருக்குங்க. இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்றது மேலே வந்து கொஞ்சமாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஓப்போ தரப்புலேருந்து ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன், அதுவும் ரெனோ சீரீஸில் ரெனோ 3 ப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் உள்ளே இருக்குது. அது மட்டும் கிடையாது, உள்ள ஒரு சில எக்ஸ்ட்ரா கிஃப்ட்ஸும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன ஏதுன்ற எல்லா விஷயத்தையுமே சேர்த்து ஃபஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணலாம். கூடவே இந்த பாக்ஸும் கொஞ்சம் ஸ்பெஷல் பாக்ஸ் தான். ஸோ என்னென்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சைடாக நிற்க வச்சு அன்பாக்ஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணுறேன். பட் ஓப்பன் பண்ண உடனே எல்லாமே விழுந்துடுச்சு. ஸோ திரும்ப அரேஞ்ச் பண்ணி திரும்ப ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண உடனே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்போ ரெனோ 3 ப்ரோ அப்படின்றத சைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஸ், அண்ட் ஓப்போ ரெனோ 3 ப்ரோ பாக்ஸ் மேலேயே வந்து இருக்குது. இந்த ஐசிசிஐ மட்டும் விட மாட்டேங்கிறாங்க. பட் பாக்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது, நீங்களே வந்து பார்க்கலாம். ஸோ ஓப்போ ரெனோ 3, ஸோ இது ஒன்று இருக்குது. அடுத்தபடியாக நமக்கு ஓப்போ உடைய என்கோ ஃப்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரூலி வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் பக்கம் வச்சிடலாம். அடுத்தபடியாக ஒரு குட்டி கார் இருக்குது அண்ட் ஒரு தாஜ்மஹாலும் வந்து இருக்குது. தாஜ்மஹாலுடைய ஒரு மினியேச்சர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இட் லுக்ஸ் லைக் திஸ். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு க்ளோஸ்அப் லுக்கையும் வந்து காமிக்கிறேன். பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ இதையும் பக்கம் வச்சிடலாம். அடுத்தபடியாக கார் ஒன்று சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த காரும் நம்ம ஏதாச்சும் ஃபோட்டோலாம் எடுக்கும்போது அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கார் இருக்குது, எதுக்குன்னு தெரில. அண்ட் பாக்ஸ்குள்ளேயும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடியோ பாக்ஸ் தான். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்இடி ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ எல்இடி ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. இது வந்து நம்ம லைட் போட்டு எரிய வைக்கணுமா? ஸோ அதுக்கான பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு அடாப்டர்ஸும் வந்து கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க. ஓ எஸ், அடாப்டர்ஸும் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே மேல் பக்கம் ஃபுல்லாக எல்இடிஸ் கொடுத்துருக்காங்க. தாஜ்மஹாலும் காரும் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ பவர் ஆன் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து அவங்க கொடுத்த அந்த அடாப்டர் வச்சு பவர் ஆன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக எல்இடி லைட்ஸ் வந்து நம்ம வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால பார்க்கறதுக்கு இப்படி இருக்குது. ஸோ இதுதாங்க பாக்ஸ். இதை பற்றி ரொம்ப பார்க்க வேணாம். அடுத்ததான் நம்ம இதோடைய அன்பாக்சிங்கை பார்க்கலாம். சரி, ஒரு வழியாக பாக்ஸ் அப்படி இப்படின்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே என்ன இருந்ததுன்னு காமிச்சிட்டேன். பட் நமக்கு தேவையான மொபைல் ரெனோ 3 ப்ரோ இப்போது என் கையில் இருக்குங்க. ஸோ பின்பக்கமாக பார்த்தீங்கன்னா இது 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் அப்படின்றத மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி எதுவுமே வந்து கிடையாது. சார் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 1.18 Wh/kg ஹெட்டுக்கும் 1.07 Wh/kg பாடிக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் நம்ம லெவல்ஸ் 1.6 விட கம்மியாக தான் வந்துருக்கு. ஸோ மேட் இன் இந்தியான்னு வேறு போட்டிருக்காங்க. ஓப்போ தரப்புலேருந்து மேட் இன் இந்தியா மொபைலா? தட்ஸ் குவைட் சர்ப்ரைசிங். சைடில் ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. பாக்ஸ்லேருந்து இதை அப்படியே ரேப் பண்ணி வெளியே எடுத்தோன்னா, ஆனால் இது எடுக்கிறதுக்குள்ளே ஒரு படாத பாடு ஆகிடுச்சு. ஸோ இதுதான் ஓப்போ ரெனோ 3 ஓப்போ பாக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதுக்குள்ளே மொபைல் வச்சுருக்காங்க. எக்கச்சக்கமான பேக்கேஜிங்க. ஒரு மொபைல் அன்பாக்ஸ் பண்ணுறது இவ்வளோ பேக்கேஜ் எல்லாம் கட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்குள்ளே இன்னொரு பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இன்னொரு சின்ன பேக்கேஜ். அதுக்குள்ளே இன்னொரு சில விஷயங்கள் இருக்குது. அது என்னடா அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் வந்து நமக்கு ஃப்ரீ டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். பிகாஸ் இப்போ ரீசெண்டாக ஒரு சில மொபைலில் வந்து நான் இதை மிஸ் பண்ணுறேன். பிகாஸ் இந்த மாதிரி மொபைல்களெல்லாம் நம்ம தேடி போய் கடையில் வாங்குறதுன்றது ரொம்பவே கஷ்டம். வர்றதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். பட் வந்த உடனே ஒரு சேஃபாக யூஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ அது கொடுத்துருக்காங்க. ஒரு சில புக்லெட்ஸ் அண்ட் சிம்மேஜெட் டூல் அதுவும் வந்து இருக்குது. ஸோ தேவையான சின்ன சின்ன விஷயங்கள் பக்கம் வச்சிடலாம். அடுத்தபடியாக நம்மளுடைய மொபைல் இருக்குங்க. ஸோ மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா 44 மெகாபிக்சலுக்கான டியூவல் பஞ்சுவல் கேமரான்னு கொடுத்துருக்காங்க. முதல் முறையாக இவ்வளோ செல்ஃபி கேமரா அதுவும் பஞ்சுவலில் கொடுக்குறது 44 மெகாபிக்சல் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லலாம். பார்க்கறதுக்கே வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பேட்டர்னில் இருக்குது. என்னடா எல்லா ஃபோனுக்கும் இதே மாதிரி சொல்கிறீங்களா? நீங்கள் அந்த மாதிரி சொல்லணும் தாங்க எனக்கும் ஆசை. பிகாஸ் ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது, ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக வாங்குறவங்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் வேணும்ல. ஸ்மார்ட் ஃபோன் நம்ம என்ன ஒன்றா யூஸ் பண்ணுறோம், மாற்றி யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் வாங்கும்போது கொஞ்சமாக ஏதாச்சும் புதுசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த டிசைன் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல வித்தியாசமான டிசைன் பேட்டர்னாக தான் இருக்குது. ஏற்கனவே ஓப்போவுடைய மற்ற ஸ்மார்ட் ஃபோனை பார்த்தவங்களுக்கு அதே மாதிரி தான் வந்து தெரியும். பட் கேமராவில் நான் க்ளோஸ் அப் ஷாட் காமிக்கும் போது உங்களுக்கு தெரியும் ஒரு நல்ல பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் கிளாஸ் மாதிரி தான் வந்து தெரியுது. நல்லா இருக்கு. 4 கேமராஸ் ரைட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் இதையும் வந்து பக்கம் வச்சிடலாம். அடுத்தபடியாக என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா, நமக்கு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே சொல்ல மாதிரி தான் இது வந்து 30 வாட்கான சார்ஜர் இது இருக்குது. ஸோ டைப் சிக்கான கேபிள் அது இருக்குது. அண்ட் இயர்ஃபோன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ இயர்ஃபோன்ஸும் வந்து காமிச்சிடறேன். ஸோ இயர்ஃபோன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. 3.5mm போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். ஸோ இப்போ எல்லாத்தையுமே பார்க்க வச்சிடலாம், மொபைலை மட்டும் பார்க்கலாம். பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. நான் ஏற்கனவே இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஓப்போ ஃபோனை பற்றி கிண்டல் பண்ணேன். அதே மாதிரி கலர் ஷேடு தான். வெள்ளை சட்டையை வந்து நல்லா உஜாலா நீளத்தில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து 10 நாள் கழிச்சு பார்க்குற மாதிரி ஒரு கலர் பேட்டர்ன் இருக்கு. பட் நல்லா இருக்கு, குவைட் இன்ட்ரெஸ்டிங். பிகாஸ் ஒரு டெக்ஸ்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல லைட்டிங் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி ஒரு கோல்டன் கலர் க்ளோ ஆகிற மாதிரி இருக்கு, ஒரு ரோஸ் கலர் வர்ற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. ஸோ ஃபோன் கையில் எடுக்கும் போது வெயிட்டே வந்து இல்லை, 175 கிராம் தான் சொல்றாங்க. பட் ஃபோட்டோஸ் இமேஜ் கொண்ட பேட்டரி இருக்கு. ஃபோட்டோஸ் இமேஜ் கொண்ட ஒரு பேட்டரி எல்லாம் நீங்க ஓவரால் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸான ஒரு மொபைலாவே இருக்கும். ஸோ மொபைலை ஃபர்ஸ்ட் டைம் பூட் அப் பண்ணிடலாம். அதே சமயத்தில் இந்த மொபைலுடைய பிசிக்கல் ஓவர்வியூ என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வலது பக்கமா பார்த்தீங்கன்னா நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. டாக்டைல் ஃபீட்பேக் நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங்ல கொடுத்துருக்காங்க. ஒரு கிரீன் ஸ்ட்ரீப்பும் வந்து வருது. மேல் பகுதியில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்கு. இடது பக்கமாக நமக்கு சிம் ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சிம் ஸ்லாட்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் வந்து பார்த்துடலாம். ஹைபிரிடா இல்லை நமக்கு எஸ் 3 ஸ்லாட்ஸ் போடக்கூடியது வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம். 2 சிம் போட்டுக்கலாம். நீங்கள் டெடிக்கேட்டடாக மெமரி கார்டு ஸ்லாட்டும் இருக்கிறதால நீங்கள் எக்ஸ்டர்னும் வந்து பண்ணிக்கலாம் மைக்ரோஎஸ்டி கார்டு மூலிமா. வால்யூம் ராக்கர் கீழ் லெஃப்ட் சைடில் இருக்குது. கீழ் பகுதியில் நமக்கு 3.5mm ஜாக் கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம். பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கரும் வந்து கீழ் பகுதியில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மொபைலில் ஃபேஸ் அன்லாக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து ரெகக்னைஸும் ஆகிடுச்சு. 6.4 இன்ச்க்கான சூப்பர் அமோலட் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் கொண்ட டிஸ்பிளே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. கார்னிங் ஒரு கிளாஸ் ப்ரொடெக்ஷனும் இருக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. பட் மெயினான விஷயம் என்னென்னா இதில் டியூவல் பஞ்ச் ஹோல் கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மீடியேட்டக் கூடிய ஈலியோ P95 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய ப்ராசர் வந்து தந்திருக்காங்க. 8GB ரேம் 128GB ஸ்டோரேஜ் கொண்ட மாடல் ஒன்றும், 8GB ரேம் 256GB ஸ்டோரேஜ் கொண்ட மாடல் ஒன்றும் கொடுத்துருக்காங்க. 4025 mAh கொண்ட ஒரு பேட்டரி இருக்குது. சப்போர்ட் பண்ணுறதுக்கு 30 வாட்க்கான ஊக் 4.0 சார்ஜரும் வந்து கொடுத்துருக்காங்க. இதோடைய வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 175 கிராம் தான். 4000 பேட்டரி இருந்தாலும் வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குது. வைட் 1L1 சப்போர்ட் இருக்குது. டால்பி அட்மாஸ் மற்றும் ஐரஸ் ஆடியோவுடைய சப்போர்ட்டும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலுடைய சார் வேல்யூ எவ்வளோ இருக்குன்றது நீங்களே வந்து பார்க்குறீங்க. ரொம்ப கம்மியெல்லாம் வந்து கிடையாது. பட் நம்ம நார்மல் நார்ம்ஸ் விட கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருக்குது. ஸோ இப்போ இந்த மொபைலுடைய கேமராவை பார்க்கலாம். பின்பக்கமாக நமக்கு 4 கேமராஸ் இருக்குது. பிரைமரி கேமரா 64 மெகாபிக்சல் கொண்ட பிரைமரி கேமரா f1.8 அப்பச்சரில், 13 மெகாபிக்சல் கொண்ட செகண்டரி கேமரா வந்து f2.4 அப்பச்சரில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு டெலஃபோட்டோ லென்ஸ். மூன்றாவதாக 8 மெகாபிக்சல் கேமரா, இது அல்ட்ரா வைட் லென்ஸ் 120 டிகிரி வரைக்கும். நான்காவதாக இன்னொரு 2 மெகாபிக்சல் கேமரா, இது மோனோ லென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தான் இது ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். பிகாஸ் இதில் 44 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க. f2.4 அப்பச்சரில் பிரைமரி கேமரா. இதுதான் உலகத்தில் முதல் கேமரா இவ்வளோ மெகாபிக்சல் கொண்ட செல்ஃபி கேமரா அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல் 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சரும் கொடுத்துருக்காங்க. f2.4 அப்பச்சரில் இது ரெண்டுமே ஃப்ரண்ட் ஃபேசிங்கில் இருக்குது. மொத்தமாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு கேமரா சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்றது நீங்களே வந்து பாருங்கள். ரியர் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுத்துலையுமே எடுத்திருக்கேன். இந்த மொபைலில் நம்மளால் 5x வரைக்கும் ஹைப்ரிட் ஜூம் பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்க முடியும், வீடியோஸ் எடுக்க முடியும். அதே போல் நம்மளால் 20x வரைக்கும் நம்மளால் டிஜிட்டல் ஜூமும் பண்ண முடியும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. செல்ஃபி இமேஜஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க, எப்படி இருக்குன்றதையும் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு கலர் OS 7 தான் வந்து கொடுத்துருக்காங்க. அட் தி சேம் டைம் நமக்கு Android 10 மேலே பில்டாக இருக்குது. ஸோ UI பார்க்குறதுக்கு ரொம்பவே ஸ்லீக்காக தான் இருக்குது. சின்ன சின்ன ஆப்ஸ் தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. வேண்டாம் அப்படின்னா நீங்களே அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். சரி, இப்போ ஓப்போ என்கோ ஃப்ரீ இந்த TWS ஹெட்செட்டை வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ பின்பக்கமாக ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னன்றதை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். பின்பக்கமாக ஒரு சில விஷயங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் வாய்ஸ் அசிஸ்டன்ட், 2 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளெக்சிபிள் சிலிகான் டிப்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளூடூத் ஃபார் பேரிங் அண்ட் பேட்டரி லைஃப் வந்து 5+20 hours அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சார்ஜிங் கேஸில் 20 மணி நேரம் அண்ட் ஒரு தடவை வந்து நம்ம சார்ஜ் போட்டோம்னா 5 மணி நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில இம்பார்ட்டண்டான விஷயங்கள் வந்து இங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு பேக்கேஜ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. மொபைலில் என்ன இருக்கோ அதே மாதிரி இருக்குது. அண்ட் இதுதான் வந்து யூசர் மேனுவல் அப்படின்னு நினைக்கிறேன். குயிக் ஸ்டார்ட் கைட் அண்ட் வாரண்டி கார்ட்ஸ், ஒரு சில புக்லெட்ஸ் இருக்குது. அண்ட் நம்மளுடைய ஹெட்செட் கேஸ், சார்ஜிங் கேஸ் அது கொடுத்துருக்காங்க. ரொம்ப சின்னதாக இருக்குது. பட் ஓப்போ லோகோ நல்லா க்யூட்டாக வந்து போட்டிருக்காங்க. பட் நல்ல வளவலன்னு தான் இருக்குது. ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும். டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து கீழ்ப்பக்கமாக இருக்குது. ரொம்பவே நல்ல விஷயம். அதே போல் உங்களுக்கு இங்கே ஒரு LED லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு ஒரு பட்டன் மாதிரி இருக்குது. அண்ட் ஓப்பன் பண்ண உடனே LED லைட்டாக வந்து எரியுது. ஸோ ஹெட்செட் வந்து உள்ளே இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னது போலவே மீடியம் அண்ட் லார்ஜ் சைஸ்க்கு இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் சார்ஜிங் கேபிள்
டைப் சி கேபிள் ஒன்று வந்து இருக்குது. ஸோ சார்ஜ் பண்ணுறதுக்கு அவ்வளோதாங்க. மற்றபடி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ இப்போ நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோனில் இது கனெக்ட் பண்ண முடியுதான்னு செக் பண்ணலாம். ஹெட்செட் ஆனால் நிற்க வைக்க முடியல, கீழே தான் விழுது. ஆனால் ஹெட்செட்டுடைய ஷேப் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. கண்டிப்பாக வந்து காதில் ஈஸியாக ஃபிட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு பேரிங் கொடுத்துட்டேன். இப்போ 80% பேட்டரி இருக்குது, பேர் ஆகிடுச்சு அப்படின்னு வருது. சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்றது நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். கரெக்டாக வந்து காதில் ஃபிட் ஆகிடுச்சிங்க. ஸோ இஷ்யூ வந்து கிடையாது. இந்த சைட் ப்ரெஸ் பண்ணால் வால்யூம் வந்து கம்மியாகுது அண்டு அப் பண்ணால் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. யூ கேன் see here. இங்கே பாருங்கள். இப்போ நான் வால்யூம் ஸோ டச் கண்ட்ரோல்ஸ் நல்லாயிருக்கு. அதே போல் இப்போ இதில் ஸ்வைப் பண்ணேன்னா அடுத்த சவுண்ட். ஸோ டச் கண்ட்ரோல்ஸும் ஒர்க் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் டச் கண்ட்ரோல்ஸ். இப்போ நான் காதுலேருந்து எடுத்தோடனே ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ சென்சரும் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் சவுண்ட் குவாலிட்டி என்னுடைய இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்டு இதோடைய ஷேப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்ல காதில் ஃபிட் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு வந்து நல்லா ஃபிட் ஆகிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஹெட்செட் என்ன ரேட் என்ன ஏதுன்றது இன்னும் எனக்கு தெரியல. ஸோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், பாருங்கள். உங்களுக்கு ஓகே ரேட் வந்து ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக இருக்குது அப்படின்னா ஃபுல் ரிவ்யூ நீங்கள் பண்ண சொன்னீங்கன்னா நான் வந்து இன்னும் டெஸ்ட் பண்ணிவிட்டு இதோடைய ஃபுல் ரிவ்யூ வந்து என்னன்றதை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். பட் பார்க்குறதுக்கு நல்லா க்யூட்டாக இருக்குது. என்னுடைய இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபோன் கையில் எடுக்கும் போது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் வெரி ரெஸ்பான்சிவ் அண்ட் கலர் ஓஎஸ் 7 உண்மையிலே பார்க்குறதுக்கு வந்து முன்னிருந்து கலர் ஓஎஸ் மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக வந்து நல்லாவே இருக்குங்க. நான் ஏற்கனவே இதை பற்றி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் வந்து போட்டிருக்கேன் கலர் ஓஎஸ் 7 பற்றி. பட் இந்த மொபைலில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணுமான்றதை சொல்லுங்கள், முடிஞ்சால் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்லீக்காகவே இருக்குது, ரெஸ்பான்சிவாக இருக்குது யூஸ் பண்ண வரைக்கும். கேமரா குவாலிட்டி நீங்களே பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் கிடையாது, ரெனோ 3 ப்ரோ அப்படின்றது கண்டிப்பாக வந்து பார்க்குறதுக்கு ஒரு டிசைன் வைஸாகவும் நல்ல ப்ரோ மாதிரி தான் வந்து தெரியுது, லைட் வெயிட்டாகவும் இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை நான் இன்னும் டெஸ்ட் பண்ணிவிட்டு என்னுடைய இன்டெப்த் ரிவ்யூ வந்து நான் கொண்டு வரேன். ஸோ அந்த ரிவ்யூவில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருக்குது, இதை பற்றியாச்சும் ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து கவர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது என்னன்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர டெக்னாலஜி.